வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஃபோனர் என்ன தமிழ்ல நம்ம இப்ப என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா ஐபோன் எஸ்சி 2 ஃபாலோ பண்ணி V20 எஸ்சியா எஸ்சி இங்க இருக்கு. எஸ்சி சரி, எஸ்சினா அவங்க ஸ்பெஷல் எடிஷன் சொன்னாங்க இல்லையா, ஸ்மால் எடிஷன் சொன்னாங்க. ஏதோ ஒண்ணு என்னதான் இப்ப எஸ்சினா என்னது? சூப்பர் எடிஷன். சூப்பர் நல்லா இருக்கு. ஸ்பான்சர் எடிஷன். ஐயா பிக் பாஸ் பாக்குறதுனால இதெல்லாம் தோணுது. Vivo முடிச்சு விட்டாங்க. ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது. இங்க பாருடா, மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் ஃபாலோ பண்றாங்க. மேட் இன் இந்தியாங்கிறதையும் ஓட்டிருக்காங்க. சோ நம்ம இருக்க யூனிட் வந்து கிராவிட்டி பிளாக் தான் மனோஜ். கிராவிட்டி பிளாக். ஆமா ஆமா. இன்னொன்று இருக்கு, இன்டர்ஸ்டெல்லார். அதெல்லாம் இல்ல, இன்னொரு கலரும் இருக்கு இதுலயே, அக்வாமரைன் ப்ளூ. இங்க கேள்விப்பட்ட மாதிரி OnePlus. இதுவும் மின்ட் கிரீனா, எல்லாம் ஒரே கலர் தான். அவ்வளவுதான் பிளாக். சோ இதுல முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், மின்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்பப்போ அப்படியே அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் பார்த்தா செய்ய, செல்ஃபி கேமரா 32 MP. அதுல நீங்க வந்து நைட் டைம் செல்ஃபி எடுக்கலாம். சோ விவோ கிட்ட எனக்கு பர்சனலா ஓகேயா, அவங்க பிரைஸ் வந்து பிரைஸ் சொல்லிடலாமே, 20,990 லான்ச் ஆயிருக்கு. 20,990க்கு இத்தனை அம்சங்களா அப்படின்னு நீங்க இப்ப தெரிஞ்சுப்பீங்க. எப்படிப்பட்ட அம்சங்கள்னு இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா 32 MP நைட் செல்ஃபி சொன்னீங்க. நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லாத. இல்ல சொல்லிடுவோம், நல்ல விஷயத்த சொல்லிடலான்ற. சரி, 32 MPக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. விவோ வந்து எப்பயுமே செல்ஃபில வெல் நோன், நல்லாவே பண்ணுவாங்க. மூன் லைட் செல்ஃபில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இப்ப நைட் செல்ஃபிக்கு வந்து நைட் செல்ஃபி இருக்கு. 33 வாட் ஃபிளாஷ் சார்ஜ் இருக்கு. அது அந்த டியூவல் இன்ஜின் சார்ஜிங் மெக்கானிசம் போல. சோ அது இருக்கு. அப்புறம் 48 MP ரியர் கேமரா, ட்ரிபிள் கேமரா. புத்திசாலி பசங்க, நல்ல வேலை அந்த குவாட் கேமரா செட்டப் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா உனக்கு தெரியும் 48, 8, 2. இந்த 8ல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா அது அல்ட்ரா வைட்ரா பிளஸ் மேக்ரோவும். சோ அந்த 2 MP வந்து ஃபார் டெப்த் தான். சோ இது வந்து அந்த 2 MP மேக்ரோ எல்லாம் இங்க இல்ல. நல்ல பசங்க, நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அடுத்த வருஷம் வர போன்ல 2 சென்சாரோட வந்தாலே போதும். இப்போ குவாட்ல வந்து இப்ப ட்ரிபிள் கேமரா, அடுத்து டூவல். என்ன அந்த 48க்கு பதில் இப்ப சப்போஸ் 108 கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்க, நீ இன்டூ 2 போயிட்டு அதுல இருந்து எடுத்துட்டு போயிடலாம். நல்ல அவுட்புட் வரும். அடுத்து இது வந்து 4G சப்போர்ட் இருக்கு. சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.099 ஹெட், 0.763 பாடி. ஹெட் அதிகமா இருக்கா? ஆமா, ஹெட் அதிகமா இருக்கு. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த போனை வாங்கினா நாங்க மேக்ஸிமம் இந்த போனுன்னு இல்ல, நிறைய போன்ஸ் இருக்கு. எந்த போன் வாங்கினாலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணி லாங் கால்ஸ்க்குலாம், அதுவும் வயர்டு ஹெட்செட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ப்ளூடூத் கூட ரொம்ப நேரம் யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் ஒரு இடத்துல படிச்சேன். ஏன்னா வயர்லெஸ் சிக்னல்ஸ் எனிவேஸ் லாங் யூசேஜ் இருந்தா பேட் ஃபார் ஹெல்த் தான். அது எல்லாமே பேட் ஃபார் ஹெல்த்தாவே இருக்கு. போன் ரிலேட்டடா எதை பார்த்தாலுமே பேட் ஃபார் ஹெல்த்தா தான் இருக்கு. சரி, கடைசியா வந்து இவங்க என்னெல்லாம் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா செய்ய, ஹேண்ட்செட், போன். ஓகே, போன் கூட எல்லாரும் கொடுத்துருவாங்க. யாரும் கொடுக்காத விஷயம் எல்லாம் இருக்கும் பேரு, சார்ஜர். ஓகேயா, அடுத்து இயர்போன் இருக்குமே. ஆமா, இயர்போன் இருக்கு. ஒரு கேஸும் இருக்கு. சோ இன்னும் இதை தாண்டி கேபிள் இருக்கும், வாரண்டி கார்டு இருக்கும், யூசர் மேனுவல் இருக்கும், அப்புறம் சிம் எஜெக்டர் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் யாருமே கொடுக்காத விஷயங்கள், சார்ஜர் கொடுக்குறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க, ஹெட்போன் கொடுக்குறாங்க. ஒருத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்பிள். இப்போ எல்லாருமே ஃபுல்லா சொல்லிடாதீங்க. இல்ல நான் வந்து எப்பயுமே எதிர்காலத்தை யோசிச்சுட்டே சொல்லிடுவேன். எல்லாருமே பாறேன், நாங்க வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்காக நாங்களும் சார்ஜரை ரிமூவ் பண்றோம். இப்படியே எல்லாரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து போனை லான்ச் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. என்ன சொல்ற? ரைட். சரி, இது Vivo V19 வந்து நான் யூஸ் பண்ணேன். அதே பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. என்னன்னா ரைட் சைடுல வந்து DLF இது IPL ஸ்பான்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து எதுவுமே போடல அந்த மாதிரி ஸ்பான்சர். பார்க்க போனா அந்த Z1X அந்த டைம்ல இருந்தே பாக்ஸ் இப்படிதான் இருந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வெல்கம் டு தி ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்ல வந்தா நீங்க சொல்லிட்டீங்க. விவோ ஃபேமிலியா, ஆம்பரோஸ் நியூ ஜர்னி. இந்த தோசை பரட்டியை மட்டும் மாத்த மாட்டாங்கடா. ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு அந்த தோசை பரட்டியை மாட்டாதது மட்டும். ஏன்னா இவங்களுக்கு அது யூனிக் ஃபீச்சரா இருக்குல்ல. ஆமா, ப்ராடக்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ். அது வந்து இது வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு. இவ்வளவு திக்கா இருக்கு. இல்ல இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வாரண்டி கார்டா, பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு இங்க இருக்கு. சிம் எஜெக்டர் சும்மா தான். அப்புறம் பொறு, நான் விவோ V20 SE நான் தேடிட்டு வரேன். நீ புடி Reno 3 Pro. நீ வச்சுக்க Reno 3 Pro. நான் இன்னும் இதுக்கு மேல போன Reno 3 Pro ஏன் சொல்றீங்க? இருங்க, இங்க இந்த FE இருக்கா, SE பக்கத்துல வைக்கிறேன் பாரு. ஆனா அதுக்கும் செட் ஆகல. இது வந்து பிரீமியமா ஃபீல் ஆகுது. இதோட கேமரா மாடியூல்ல இருந்து எல்லாமே பிரீமியமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? பொறுமையா எடுப்போமே. நான் பொறுமையான இப்படி இல்லடா, அது கவர் அப் வச்சுட்டு பொறுமையா எடுப்போமேங்கிறான் பையன். கொஞ்சம் வித்தியாசமான நல்லா தான் இருக்கான். ட்ரிபிள் கேமரா ஸ்டாக், இது ட்ரிபிள் கேமரா தான் இருக்கு. அது கரெக்ட். ஆனா இதுல பாக்க நல்லா இருக்கு. இதுல இது Reno 3 Pro மாதிரியே இருக்கு. என்ன அந்த பேக்
ரியல்மி 6 இருக்கு தெரியும்ல, அதே மாதிரி தான் இருக்குது பேக் ஃபீல். எல்லாம் ஒரே குடும்பம் தானடா. அவ்வளவுதான். சரி, அடுத்து வேற என்ன இருக்கு? 33 வாட் சார்ஜர், 11 வோல்ட் 3 ஆம்ப் வச்சிக்க. 33 வாட் டைப் சி கேபிளா? ஆமா, டைப் சி கேபிள் பாரு. டைப் ஏ டு டைப் சி. டைப் சி டு லைட்னிங்கா? டைப் சி தான். டைப் சி டு லைட்னிங். பையன் கொஞ்சம் ஓவரா தான் போறான் இன்னைக்கு. ஏர்பாட்ஸ் இவ்வளவு நேரம் சொன்னியா? அப்ப இது ஏர்பாட் தான். ஆனா ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, விவோ இயர்போன்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணி பாத்திருக்கேன். ஆப்பிள்ஸ் மாதிரி இல்ல. நம்ம லைவ் ஷோக்கெல்லாம் நம்ம லாக்டவுன்ல இருக்கும்போது இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேட்மிண்டன் கோர்ட்ல அவர் சொல்லுவாரு, ஆப்பிள் ஐபோன் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 8 ஹெட்செட் வாங்கியிருக்காரு. 8 ஹெட்செட். சோ அது ரொம்ப நல்லா இருக்கு போல. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் பெட்டராவே இருக்குன்னே சொல்லிடலாம் உறுதியா. வேற இதுக்கு மேல வந்து டீ கிளாஸ் தான் இருக்கு. ஆமா, டீ கிளாஸ் இருக்கு. டீ குடிச்சு பேசலாம். சோ இதுல பாக்ஸ்ல இந்த போனை வந்து கையில எடுத்ததுமே எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, சீரியஸாவே விவோவும் சரி ஓப்போவும் சரிடா, பிரைஸ் டு ஸ்பெக் ரேஷியோ வரும்போது 665 பவர்டு ப்ரோ. ஒரு பெரிய குண்டு தான் வச்சுக்கோங்க. கடைசியில சொல்லிட்டீங்க. 665 பவர் இந்த போனு. இது வந்து எனக்கு பெருமையா இருக்கு. நாங்க வந்து ஆஃபர் எல்லாம் போட்டா 10,500 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய்க்கு போன் கொடுக்குறோம். 665 இன்னைக்கு ப்ரமோஷன் ஓவர். சோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்கா இல்ல கிளாஸா? பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. இது கிளாஸ்டிக்கா? சொல்ல வேண்டியதான். கிளாஸியா இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீ நாளை பின்ன உன்னோட விரல் ரேகையை அழிஞ்சு போனாலும் இதுல இருந்து நீ எடுத்துக்கலாம். VPN guys. ஆமா VPN guys தான். சோ இன்னொன்னு என்னன்னா, போனோட பட்டன்ஸ் எல்லாம் செம கிளிக்கிடா. அதெல்லாம் சூப்பர். விவோட்டையும் ஓப்போட்டையும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேனே, அது என்னன்னா டிசைன். போனோட டிசைன் அந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா சும்மா மினுமினு இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். சோ அதெல்லாம் செமையா பண்ணுவாங்க. நீங்க வெளியில ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்டா இருக்கும் இது. எது இதுவா? இந்த போன்ஸ் எல்லாம் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இது 665 இருந்தாலும் இப்ப மார்க்கெட்ல நீ பாரு, இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு என்ட்ரி லெவல் இல்லாட்டி மிட் ரேஞ்சோட ஸ்டார்டிங் தொடர மாதிரி போன்ஸ் எல்லாமே HD டிஸ்பிளே மாறி போச்சு. ஆமா, அது பிலோ 10,000க்கு எல்லாமே HD டிஸ்பிளே தான் இருக்கு. பிலோ 10,000 தான் பரவாயில்ல. 14,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன நோக்கியா 5.3யும் 14,000 ரூபாய்க்கு HD தான் கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஃபுல் HD பேனல், AMOLED. சரியா? அதான் விவோ வந்து இப்ப கேமரா, டிஸ்பிளே, அப்புறம் அந்த டிசைன், இந்த மாதிரி இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் இதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. SoCல வந்து அவங்க எப்பவுமே கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க. அது வந்து அவங்க 665 கொடுத்தது கூட பிரச்சனை இல்ல. பிரைஸ் வந்து இன்னும் கம்பெட்டிட்டிவா வச்சிருக்கலாம். ஆமா, 26,000 ரூபாங்கிறது. பிளஸ் நம்ம இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும், இது வந்து ஆஃப்லைன் செக்மெண்ட் தான டார்கெட் பண்ணுவாங்க. கண்டிப்பா விவோ ஓப்போ போன்ஸ் நம்ம எப்பவுமே ஆஃப்லைனுக்கு தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சோ ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆஃப்லைன்லயே வந்து ஷாப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வர கஸ்டமர்ஸ் எங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு பெரிய டிஸ்பிளே வேணும், போன் நல்லா இருக்குமா, செல்ஃபி நல்லா எடுக்குமா, போட்டோ நல்லா எடுக்குமா, இதை கேக்குறாங்க. அதை தவிர என்னோட பேசிக் டாஸ்க்னா போன் கால்ஸ், எப்பயாவது யூடியூப் பாப்பேன் இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பாப்பேன் போது 665 கண்டிப்பா மோர் தென் எனஃப் தான். சோ இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. நம்ம நிறைய பேர் வந்து ஸ்பெக் ஷீட்டை மட்டும் பார்த்துட்டு ஒரு பஞ்சாயத்துக்குள்ள வந்துருவோம். சோ இப்போ நிஜமாவே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து Android 10 பேஸ்ட் FunTouch 11 இல்ல, FunTouch OS 11 அதுல புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட்ல காமிச்சிரோம் நிறைய ஃபீச்சர்ஸ். FunTouch OSல எப்பவுமே ஃபீச்சர் நிறைய தான் இருக்கும். டீ குடிங்க, டீ குடிப்போமா, மூச்சு வாங்குது. சரி, இப்போ ஆன் பண்ணிட்டு செட்டப் பண்ணிட்டீங்க. ஆமா, FunTouch OS 11 சொல்றீங்களா? ஆமா, வெளியில எந்த வித்தியாசமும் தெரியலடா. சரியா? இது வரைக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. நார்மலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாவே இருக்குன்னு சொல்லலாம். இத பாக்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? முன்னெல்லாம் வந்து விவோ போன் எப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனித்துவம் கீழ இருந்து வரும் இல்லையா, நமக்கு அது காண்டா இருக்கும் கண்ட்ரோல் சென்டர். பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கு பிக்டைல்ஸ்லாம். சோ அந்த மாதிரி வந்துட்டாங்க. அந்த FunTouch OS 11 போட்டுருக்கோம்ல, அது காமிச்சிருங்க. அபௌட் ஃபோன் FunTouch OS 11 காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் நல்லா தான் இருக்கு. சரியா? நல்லதா இருக்கு. இருந்தாலும் வந்து டிஸ்பிளே தொட்டு பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்பா. டிஸ்பிளே அவர் வந்து Pixel 4 யூஸ் பண்றதா நினைப்பா, அவர் கெஸ்டர்லயே யூஸ் பண்ணுவார் ஃபுல் போனையும். அதான் சோலி முடிச்சிட்டீங்களே. சோலியை முடிச்சாச்சு. சர்ச் எல்லாம் எங்களுக்கு வேணாங்க. 3 பட்டன் நேவிகேஷன் தான் டிஃபால்ட்டா வருது இல்லையா? அதை தாண்டி கேஸ் மனோஜ் ப்ரோ கொடுத்த இந்த கேஸ், இந்த கேஸ் வந்து நம்ம நார்மலா வர கேஸ் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லா போனுக்கும் இப்படிதான் கொடுக்காங்க. ஆமா, இல்ல கொஞ்சம் டைட் ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. செம டைட் ஃபிட். ரியல்மி எல்லாம் பாத்தீங்கன்னா நீ கழட்டவே முடியாது, அந்த மாதிரி இருக்கான். சரி, ரியல்மி ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்கல்ல. எப்படியும் அடுத்த வாரமே இன்னொரு போன் வரும், கழட்டி திரும்ப யூசர் தான் கஷ்டப்பட போறாங்க அந்த ஆங்கிள் பார்த்தோம். சோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ்னா கீழே வந்து சர்ஃபேஸ் படாதுடா. ஓகேயா? ரைஸ்டு கார்னர்ஸ், ஈவன் சைட்ஸே கொஞ்சம் ரைஸ்டா தான் இருக்கு. இது யாருக்கு கடுப்பா இருக்கும்னு பார்த்தனா, இந்த கேஸ் போட்டு சப்போஸ் யூஸ் பண்ணும்போது யாருக்கு காண்டா இருக்கும்னா, கெஸ்டர் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு எரிச்சலா வரும். ஓகே, மத்தபடி ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல வந்து நீ கேட்டியே ஆசைப்பட்டு அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாட் வாஷ் நிறைய இருக்கும்ல. நம்ம பைபிள்ல இதை பண்ணாம இருப்பானா?
அதையும் நம்ம அது வந்து காட்டுவோம். எங்க அபவுட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 ஃபன் டச் OS 11 பேக் வாங்க. ஃபன் டச் எங்கப்பா ஃபன் டச்? CPU ரியல் டைம் டேட்டாலாம் காட்டுறான் பாரு, 2 GHz எல்லாத்தையும் சொல்றேன் பாரு, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். ஓகே, டிவைஸ் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அது போடலாம்ல? டிவைஸ் ஸ்டோரேஜ் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் நம்ம இப்போ இதுல பாத்துறலாம், ஐடியால பார்க்கலாம். ஓகே, அதுல பாத்துறலாம். அது மட்டும் இல்ல, இவங்களோட இது அல்ட்ரா கேம் மோட், நிறைய ஆப்ஷன்ஸ், கஸ்டமைசேஷனுக்கு பஞ்சமே இல்ல அப்போ. ஆமா, விவோ வந்து எப்பயுமே இந்த ஒரு விஷயத்துல குறை வச்சதே கிடையாது. போன் நல்லா தான் இருக்கு, அப்டேட். ஆமா, அதனால குடுக்கல மாட்டோம். ஆமா, சும்மா ஆசைக்கு நீங்க அழுத்தி பாக்குறதுக்கு ஆப்ஷன் வச்சிருப்போம்ப்பா, நீங்க வச்சு பாத்துக்கோங்க. இந்த பாருங்க, பாரபட்சம் பார்க்காம உங்களுக்காகவே விவோ ஆப்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், இது வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் அதிகமா உள்ள இருக்கும். இது வந்து இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இருக்குல்ல, நான் கலர் OS 11லயும் நோட்டீஸ் பண்ணேன். ஆமா, இது ஒரே ஃபேமிலி தான். அதனால அதுல தப்பு எதுவும் இல்ல. அப்புறம் கூகுளோட ஆப்ஸ் ஒரு சிலது ஃபைல்ஸ், நியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ உங்க கூகுளோட டைப், அது எல்லாருமே மேக்ஸிமம் புஷ் பண்றது தான். அதுக்கப்புறம் அமேசான் இருக்கு, போன்பே இருக்கு, ஸ்னாப்சாட் இருக்கு, ஸ்பாட்டிஃபை இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. இதை தவிர நம்ம இன்ஸ்டால் பண்ணது என்ன, DRM இன்ஃபோ, வைட் L1 இருக்கா? இருக்குது. சூப்பர். சோ அமேசான் பிரைம்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் 1080p வீடியோஸ் ப்ளே பண்ணலாம். அப்போ அப்படியே செக் பண்ணாதான் தெரியும் அது எப்படி ரிவ்யூல இருக்கும். அதெல்லாம் ரிவ்யூல பாக்கணும், அந்த அளவுக்கு வெரிஃபை பண்றதெல்லாம். ஆனா ரிவ்யூ போட முடியுமா? போடலாமா? சரி, மேனுவல் கண்ட்ரோல்லாம் இருக்கு, ரா சப்போர்ட்டும் இருக்கு. ஏடா போனோம்னா நமக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிடும். சோ Snapdragon 665 சொன்ன மாதிரி. எஸ். RAM வந்து 8GB. இதுல வந்து 108.74GB அவைலபிளா இருக்கு இப்போ 28ல. அதாவது அந்த 108.74 நீ சொன்ன மாதிரி அவைலபிள். அதை தாண்டி இப்ப யூசருக்கு அவைலபிள் வந்து 105.24 யூசர் கையில கொடுத்துறாங்க, வச்சுக்கோப்பா அப்படின்னு. ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்கட்டும், அப்புறம் 11 நானோமீட்டர் 665, அதோட பெருமையெல்லாம் நமக்கு தெரியும். பெருமை எல்லாமே நமக்கு தெரியும், தெரியாம இல்ல. அதை தாண்டி வந்து டிஸ்ப்ளே வந்து 6.43 இன்ச் டிஸ்ப்ளே, ஃபுல் HD பிளஸ் தான். ஆனா அவங்க சைட்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா 6.44ன்னு போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அப்போ நாமளும் என்ன 0.01ல என்ன ஆக போகுது, என்ன குடி போகுதுன்னு போட்டுப்பாங்க போல, இந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இதுல வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, 61 Hz தான். 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 1 Hz எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம வந்து இப்போ விசில் அடிக்கிறோம். இப்போ பேக் வந்துட்டு டிவைசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. கேமரா சென்சார் ஏதாவது போட்டிருக்காங்களா? அலோவ் பண்ணுங்க பர்மிஷன். ஓகே, பாருங்க, நீங்க அலோவ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 48 MB என்ன சென்சார்னு டிடெக்ட் ஆகல. அது டிடெக்ட் ஆகல. மேக்ஸिमम என்னவா இருக்கும், சாம்சங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவே 16 தான் போட்டுருக்கு. அட பாவிகளா, ஃப்ரண்ட் கேமரா 16 கிடையாது, 32 மெகாபிக்சல். இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தப்புங்க. ஏடா பாக்காதீங்க. ஆமா, ஏடா ஓரளவுக்கு தான் கன்சிடர் பண்ணலாம். ஒரேடியா கன்சிடர் பண்ணா ஐயோ ஆயிடும். அடுத்து வந்து நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம், கேமரா தான் விவோ வந்து நல்லா பண்ணுவாங்க. பார்க்கும்போது அப்படி பலபலன்னு இருக்கு பேரு. இவங்க வந்து கேமரா நம்ம சொன்னோம் பாத்தியா, 665 ஃபுல் HD பேனல் போட்டிருக்காங்க. அதுவும் அமோலட்னு எடுக்கிற அவுட்புட் நல்லா வைப்ரண்டா சூப்பரா இருக்கிறதுக்கு அது ஒரு பிரைம் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா இப்போ மோட்டோரோலால இருக்கிற G9 இருக்கட்டும், 5.3 நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா நல்ல போட்டோ எடுத்திருந்திருக்கு. பட் போன்ல பார்க்கும்போது மொக்கையா தான் இருந்தது. பிசிக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது வேற லெவல் அவுட்புட். இது வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம ஃபுல் HD பேனல்ஸ் பார்த்து பழகிட்டோம் எல்லாருமே. ஸோ AI 48 MP கேமரா, லைவ் போட்டோ, ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸ், ப்ரோ மோடு, ஏஆர் ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பனோராமா கொண்டு இதுல எடிட் ஆப்ஷன் வேற, நைட்டு, போர்ட்ரேட், எங்க வெளியில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இருக்க மாட்டிருக்கு. வீடியோ, அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா இருக்குல்ல, அதுல வந்து HDR பிளஸ் மார்ஃபோ அல்காரிதம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்களாம். ஓடு அது வந்து நம்ம டார்க் ஸ்பாட் இருக்கிற ஏரியாலாம் பிரைட்டன் பண்ணிரும். ஓவர் எக்ஸ்போஜர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர், நல்ல விஷயம் தான் இல்ல. இல்ல வீடியோ ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 4K போனா 30 FPS, 60 FPS வச்சா 1080p எடுக்க முடியும். ஓகே, கோடக் H.265 இருக்கா? யூசர்லெஸ் ஸ்பேஸ் அதுவும் இருக்கு. சோ எல்லாமே இருக்கு. ப்ரோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ கேமரா வைஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் லோடடா தான் இருக்கு கேமரா. இது எப்பயுமே அவங்க ஃபீச்சர் லோடட் தான். இந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா பண்றாங்க. ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கேமரால பார்த்தோம்னா அப்பா தக்கன்னு மின்றான் எங்காலு. ரியல்மியோட ஓனர் நைட் செல்ஃபின்னு சொன்னீங்களா, அது என்னன்னு காமிங்க. இங்க லைட் எரியுது. ஃபீச்சர் எனேபிள் பண்ற ஆப்ஷன் ஏதா இருக்கா?
ஃபீச்சர் எனேபிள் இந்த அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ பேஸ்டா இருக்கும்போது அதுவே காட்டும்னு நினைக்கிறேன்டா. அப்படியா? ஆமா, இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏஐ சீன் ரெகக்னேஷன் உண்டு. அதுவே இப்ப என்ன சொல்றோம்னா கல்லால் அடிப்போம் ஓடி போயிருன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்டா நைட்டு செல்ஃபியா அப்படின்னு 4:3 16:9 பா. இவங்க ஒன் பிளஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகல போலயே. 16:9 வச்சிருக்காங்களே, தப்பாச்சு. அவங்க இருந்து ஃபீச்சரையும் தூக்கிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்குறது தான் அவங்களுக்கு வேலையே. ஓகே, சோ இப்போ கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ணுவோம். Vivo V20 SE 4K 30 fps வீடியோ சாம்பிள். ஸோ ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 1080p 30 fps வீடியோ சாம்பிள். அதுக்கப்புறம் 720pல எடுக்கலாம். இதில் 60 fps ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸர் வந்து இதில் இருக்குது. ஸோ 1080p 30 fps வீடியோ சாம்பிள். அண்ட் பேக் லைட்டிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்கள். பின்னாடி வந்து எக்ஸ்போஷர் வந்து ப்ளோன் அவுட் ஆன மாதிரி இருக்குது. பட் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ சாம்பிள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி எனக்கு காதில் கேட்குது. ஐயோ நீங்களும் தானே பார்த்தீங்க, நீங்கள் சொல்ல வேண்டியதானே. பட் கேமரா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சப்ஜெக்டிவ் தான். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ வேரிஸ், அதனால தான் கேட்குறோம். ரைட், இந்த ஃபோன் வந்து 21,000. ஸோ நம்ம ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூ வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் ரிவ்யூ போட முடியும். கண்டிப்பாக இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து 21,000க்கு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டோம். ஆமா, நம்ம சொன்னா நல்லா இருக்கு. ஐயா வேற லெவல் ஐயா. இது ரியல்மினா நீ சொல்லுவ, ரியல்மினா 50,000 இருந்தாலும் சீப் அப்படின்னு, சீப் ஸ்டஃப் அப்படின்றது. அது இன்னொருத்தன் அவன் மிஸ்ஸிங். இன்னைக்கு அவன் 1,00,000 ரூபானாலும் சீப் ஸ்டஃப் தான் சொல்லுவான். அந்த 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுவான். ஸோ இந்த டைனமிக் எஃபெக்ட் இது வந்து எனக்கு இதுல பிடிச்ச ஒரு விஷயம்டா. என்ன எல்லா அனிமேஷன்ஸும் நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஆமா, ஸோ நிறைய இவங்க கிட்ட வந்து கஸ்டமைசேஷன் ரொம்ப அதிகம் தான் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷனுக்காக தான் எல்லாரும் விவோ வாங்குறீங்களா? அதாவது எப்படின்னா இந்த கேமரா அண்ட் கஸ்டமைசேஷன் இதுக்காக தான் விவோ ஃபேன்ஸ் பொதுவாக விவோ வாங்குறீங்களா? ஆமா, டிஸ்பிளே ஒரு ஃபேக்டர் தான். இல்லாட்டி வேற ஏதாவது ரீசன் இருக்கா? விவோ போனை நீங்க இவ்வளவு தூரம் கன்சிடர் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.